கோவையில் உள்ள அவினாசிலிங்கம் மகளிர் பல்கலைக்கழகத்தை சுயநிதி பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாவது நாளாக பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோவையில் பல்கலைக்கழக மானியக்குழு நிதி உதவியுடன் இயங்கி வரும் அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தில் 5500 மாணவிகள் பயின்று வருகின்றனர். இங்கு 250 பேராசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் பல்கலைக்கழக மானியக்குழுவின் தர விதிமுறைகளை நாளை முதல் செயல்படுத்தாவிட்டால் மானியக்குழுவின் நிதியுதவி நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் புதிய விதிமுறைகளின்படி செயல்பட முடியாததால் அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தை சுயநிதி பல்கலைக்கழகமாக மாற்ற நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இந்த முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக பேராசிரியைகள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் நேற்று காலை முதல் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக வேந்தர் மீனாட்சி சுந்தரம் பேராசிரியர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் ஏற்படாததால் இரவு முழுவதும் போராட்டம் தொடர்ந்தது. அதனைத் தொடர்ந்த அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்த பிரச்சினை தொடர்பாக பல்கலைக்கழக மானியக் குழுவை பல்கலைக்கழக நிர்வாகிகள் சந்தித்து முறையிடுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனினும் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் வரை வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக பேராசிரியைகள் தெரிவித்தனர். தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோவையில் உள்ள அவினாசிலிங்கம் மகளிர் பல்கலைக்கழகத்தை சுயநிதி பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாவது நாளாக பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது குறித்து நம்முடைய செய்தியாளர் ஷெர்லியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஷெர்லி, வணக்கம். தற்பொழுது அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களுடைய அந்த போராட்டம் தொடர்பாக நீங்க களத்தில் இருக்கீங்க. அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த பேராசிரியர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கைகள் எல்லாம் என்னவென்ற சொல்லுங்க. வணக்கம் மனோஜ். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் அமைந்துள்ளது அவினாசிலிங்கம் நிகர்நிலை பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்திற்கு மத்திய அரசின் பல்கலைக்கழக மானியக் குழு மூலம் நிதி வழங்கப்பட்டு வந்துட்டு இருந்தது. தற்போது படி பார்த்தோம்னா இந்த 2014ஆம் ஆண்டு இந்த மானியக் குழுவில் திருத்தப்பட்ட சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த திருத்தப்பட்ட சட்டம் என்னவென்று பார்த்தோம்னா, இந்த அறக்கட்டளை, இந்த அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தினுடைய அறக்கட்டளையில் பொறுப்பில் இருப்பவர்கள் பல்கலைக்கழகத்தின் பொறுப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வரப்பட்டது. ஆனால் பார்த்தோம்னா இந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தர், துணைவேந்தர், பதிவாளர்கள் அவினாசிலிங்கம் அறக்கட்டளையில முக்கிய பொறுப்புகள் வகிக்கிறாங்க. இதை மாற்ற வேண்டும். இதை மாற்றாவிட்டால் மானியக் குழு வழங்கக்கூடிய நிதி வழங்கப்படாது. இந்த ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் அதுக்கு கெடு வழங்கப்பட்டிருந்தது. இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள் அது மாற்றப்படாவிட்டால் இது சுயநிதி கல்லூரியாக மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் இதுக்காக உள்ள இருக்கும் பேராசிரியர்கள் 300க்கும் மேற்பட்டோர் பேராசிரியர்கள் மற்றும் பல்கலைக்கழகத்தில் மற்றவர்கள் பணியாற்றக்கூடியவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது இது சுயநிதி கல்லூரியாக பல்கலைக்கழகமாக மாறிவிட்டால் இவர்களுக்கு வேலை நிரந்தரமோ இல்லை வேலையான உறுதியோ மற்றும் இதில் இருக்கும் பென்ஷன்தாரர்களுக்கான உறுதியோ எதுவும் வழங்கப்படாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள், இங்கே பார்த்தோன்னா அதிகப்படியான மாணவியர்கள் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லையும் மாறுபாடு ஏற்படும். இதனால் இது ஒரு சுயநிதி கல்லூரியாக மாறக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி இவங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துருந்தாங்க. நேற்று காலையிலிருந்து இவங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இரவு முழுவதும் விடிய இவங்க இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க. இன்றைய தினம் பார்த்தோன்னா கல்லூரியின் மைதானத்தில் அமர்ந்து இந்த பேராசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. மனோஜ், ஷர்லி, இப்போ பார்த்துட்டிங்கன்னா பல்கலைக்கழக மானியக் குழு விதிச்ச அந்த புதிய விதிமுறைகளை நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம் அப்படின்றதுக்காக பல்கலைக்கழகம் என்னென்ன காரணங்களை சொல்லியிருக்காங்க? பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று பார்த்தோம்னா, பல்கலைக்கழகத்தில் இருக்க அறக்கட்டளையில் முக்கிய பொறுப்புகள் இருப்பவர்கள் தான் கல்லூரியின் முக்கிய பொறுப்புகள் இருக்காங்க. அதாவது வேந்தர், துணைவேந்தர், பதிவாளர் போன்றவர்கள் தான் அவினாசிலிங்கத்தினுடைய அறக்கட்டளையிலும் முக்கிய பொறுப்புகள் வகிக்கிறாங்க. இந்த முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பல்கலைக்கழகமானது அது தரம் உயர்த்தப்பட்டு அது சுயமாக செயல்படணும் அப்படின்னா இந்த பொறுப்புகள் இருக்கக்கூடிய அறக்கட்டளைக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு பொறுப்புல இருக்கணும் அப்படிங்கிறது தான் திருத்தப்பட்ட சட்டமாக கொண்டு வரப்பட்டது. ஆனால் இதுக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், முக்கியமாக வேந்தர்கள், துணைவேந்தர், இவங்க இதுக்கு ஒத்து வராத நிலையில் இருக்கு. இதற்காக இன்றைய தினம் பார்த்தோம்னா முக்கிய பொறுப்பாளர்களுடைய வேந்தர், துணைவேந்தர், பதிவாளர் மற்றும் பேராசிரியர் குழுவில் இருக்கிறவங்க பிரதிநிதிகள் முன் டெல்லிக்கு சென்று பல்கலைக்கழக மானியக் குழுவை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட போறதா இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில் தீர்வு கிட்டும் வரை இந்த போராட்டம் கைவிட போவதில்லை என்று இங்கிருக்கும் பேராசிரியர் இன்றும் வகுப்புகளை புறக்கணித்து மைதானத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மனோஜ், ஷெர்லி, இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அதிகாரிகள் தரப்பில் என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது?
நேற்றைய தினம் பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு இரவு முழுவதும் இங்கே போராட்டம் நடைபெற்றது. அதனால வெளியே வந்துட்டு காவல்துறையினர்கள் இதில் காவலில் ஈடுபட்டிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் கோவை மாவட்டத்தை சேர்ந்த தாசில்தார் அவர்களும் இவர்கள் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. ஏன்னா இது மத்திய அரசு முடிவாக இருக்குது, இந்த மத்திய பல்கலைக்கழக மானிய குழு எடுக்க வேண்டிய முடிவாக இருக்குது. அதனால இன்றைய தினம் வந்துட்டு இவங்க டெல்லிக்கு சென்றிருக்காங்க. இந்த டெல்லியில் சென்று மானிய குழுவின் முடிவை பொறுத்தே இவர்களது போராட்டம் கைவிடப்படுமா இல்லை தொடருமா என்பது தெரிய வரும். மனோஜ், நிச்சயமாக ஷெர்லி, அதாவது அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த போராட்டங்கள் குறித்து களத்திலிருந்து நேரடியாக கோவையிலிருந்து உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஷெர்லி.